இது நம்ம பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல்கலைக்கழகங்களை திவாலாக்கும் திமுக அரசுன்னு சரியாக அதை சுட்டி காட்டி கையில் எடுத்திருக்கிறாரு. பல்கலைக்கழகங்கள்லாம் மூடிட்டு வால் டாக்ஸ் ரோட்டில் படிப்பம் கட்டி என்னையா பண்ண போகிறீங்க நீங்கள்? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சார், இங்கே சென்னையில் இருக்க ஒரு மிக பழமையான ஒரு நூலகத்தை பராமரிக்கவே இல்லை, அந்த புத்தகங்கள்லாம் கரையான் அரிச்சுன்னு வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நூலகத்தெல்லாம் மூடிடலான்ட்டு எனக்கு தோணுது. மீடியா ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டோட பேராசிரியர் ஒருவர் வந்திருந்தார். அவர் தானே இப்போ ஜென்சிக்கு பாடம் எடுக்கிறாரு. அப்புறம் எப்படி இது பண்ணுறாங்க அது இதுன்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு மீடியா இந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் தான் ஒரு பேராசிரியராக இருக்கிறார். காலையில் ஷூட்டிங் வைக்கலாம், லைட்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இவங்க சார் அதே ஷூட்டிங்கை சாயங்காலம் வைக்கலான்றாங்களாம். இல்லைப்பா அது லைட்டு இது மாதிரி இருக்குன்னா சார் அதுக்கு ஆப் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இதில் இருக்குது சார், என்ன சார் புது ஆப் ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. என்னடான்னு கேட்டால் காலைல போய் எந்திரிக்க சொல்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு அவர் சொன்னது, இந்த தலைமுறை பார்க்காத ஒரு இடம், நுழையாத ஒரு இடம் நூலகம் என்று சொன்னார். அது உண்மை. நான் பார்க்குறேன் இன்றைக்கி பப்ளிஷிங் ஹவுசஸ் எல்லாம் மூடுறாங்க, விற்க மாட்டேங்குது புக்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பி நூலகத்தை கட்டுறேன், அதுவும் கலைஞர் நூலகமாக கட்டுறேன்ட்டு சொல்கிறதே எனக்கு நீங்கள் இதை யோசித்து செலவு பண்ணணும்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி எல்லாம் சாஃப்ட் காப்பி புக்ஸ் வந்துருச்சுப்பா, ஐபேடில் தான் படிக்கிறாங்க. நானே ஐபேடில் தான் படிக்கிறேன் புக்கு. வெளியூருக்கு போகிறேன், 5 புக்கு தூக்கிட்டு போக முடியுமா? நான் 1000 புக்கு இருக்குதுல்ல. ஸோ ரீதிங்க் பண்ணணும்.